Good morning to all. இப்போ என்ன பார்க்க போறோம்னா அந்த formation of PDE by eliminating arbitrary constants. ஆக்சுவலாக என்ன பார்த்தோம்னா லாஸ்ட் கிளாஸ் வந்து formation of PDE by eliminating arbitrary constants. So இது என்ன கான்செப்ட்னா suppose number of arbitrary constants is equal to number of independent variables. So number of arbitrary constants less than number of independent variables. Next, number of arbitrary constants is greater than number of independent variables. ஓகேங்களா? ஸோ இப்படி இருந்துச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா ஒரு PDE வந்து கிடைக்கும். ஸோ யூனிக் ஃபர்ஸ்ட் ஆர்டர் PDE கிடைக்கும். யூனிக் ஃபர்ஸ்ட் ஆர்டர் PDE. ஸோ இங்கே வந்து ஒரு PDE கிடைக்கும். ஸோ need not be unique. ஸோ யூனிக்னஸ் இல்லாமல் ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் PDE கிடைக்கும். இங்கே வந்து ஒரு PDE கிடைக்கும். need not be unique. ஆர்டர் வந்து கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 2க்கு மேலே கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆர்டர் PDE கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ இது வந்து லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம். இது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கோம். இப்போ வந்து இதை வச்சு நம்ம ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்ப்போம். ஓகே, எப்படி ப்ராப்ளம் கொடுப்பாங்கன்னா இப்படி தான் கொடுப்பாங்க. ஃபார்ம் த PDE from sets equal to a plus xy a plus xy by eliminating arbitrary constants. arbitrary constants என்னன்னு சொல்லியிருப்பாங்க. கான்ஸ்டன்ட் இங்கே வந்து a மட்டும் கொடுத்துருக்காங்க. ஏங்கிற ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் நம்ம வந்து எலிமினேட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ தான் கொஸ்டின். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வச்சுக்குமா? ரைட். இப்போ சொல்யூஷன் வந்து இது கொடுத்துட்டாங்க. செட்ஸ் ஈக்குவல் டு a plus xy. ஸோ நம்ம எலிமினேட் பண்ணக்கூடிய கான்ஸ்டன்ட் வந்து a, இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் வந்து xy. சரிங்களா? இப்போ சின்ஸ் இதோட கார்டினாலிட்டி விட இந்த கார்டினாலிட்டி அதிகமாக இருக்கு. அதனால என்ன கிடைக்கும்? இந்த இதுபடி ஃபர்ஸ்ட் ஆர்டர் PDE கிடைக்கும். யூனிக்னஸ் இல்லாம we get first order PDEs நிறைய கிடைக்கும். மோர் தென் ஒன்று கிடைக்கும். ஓகே, இப்போ இது கொடுத்துருக்காங்களா? ஸோ நமக்கு கான்செப்ட் என்னன்னா, அதாவது பொதுவாக எஃப் ஆஃப் இசட் x, y இந்த மாதிரி எழுதும்போது dou z by dou x அது வந்து p ன்னு எடுப்போம். dou z by dou y வந்து q ன்னு எடுப்போம். அப்புறம் dou செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் dou x ஸ்கொயர் அதை pqr ன்னு எடுப்பாங்க. pqr செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் dou x dou y வந்து rs ன்னு எடுப்போம். dou ஸ்கொயர் z by dou y ஸ்கொயர் t ன்னு எடுப்போம். ஸோ இது ஸ்டாண்டர்டா இந்த PDEல நம்ம இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்போது ஸோ இசட்டுங்கிற இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் இன்னும் எக்ஸ் அண்ட் ஒயில் இருக்கா? அப்போ இந்த ரெண்டு வேரியபிளை பொறுத்து நம்ம என்ன பண்ணலாம்? டிஃபரன்ஷியேட் பார்ஷியலி பண்ணலாம். அப்போது இதை பண்ணால் dou z by dou x எக்ஸை பொறுத்து பண்ணுறோம். எக்ஸை பொறுத்து பண்ணும்போது a வந்து கான்ஸ்டன்ட். ஸோ எக்ஸுங்கிறது 1 ஆயிரும். இது 0, இது 1, இது 0 தான். இப்போ 1 கிடச்சிருக்கா? அப்போது p = 1. இது ஒரு PDE கரெக்டா? ஏன் PDEனா
இல்லை ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் இல்லாமல் டெரிவேட்டிவ் பார்ஷியல் டெரிவேட்டிவ் வந்து அக்கர் ஆயிருக்கு. ரைட், அடுத்து என்ன எடுத்துக்கலாம், அதே மாதிரி டோ இசட் பை டோ ஒய், ஒய்யை போட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். 0 0 1. அப்போது இது வந்து கியூன்னு எடுத்துக்கலாமா, கியூ = 1. அப்போ இது ஒரு பிடி. ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் பிடி கிடைச்சிருக்கு. அடுத்து வேறு என்ன பண்ண முடியும், அவ்வளோதான். ஸோ 2 பிடி கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் நெக்ஸ்ட் கொஸ்டின். x minus h the whole square plus y minus k the whole square plus z square is equal to lambda square. இதில் எது ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் மென்ஷன் பண்ணிடுவாங்க. h k மட்டும்தான் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ், லாம்டா கிடையாது. ஓகேங்களா, h k மட்டும்தான் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ நமக்கு என்ன தெரியும்னா, ஸோ நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் 2 since cardinality of h k is equal to cardinality of independent variables. So ரெண்டு பாருங்க ஈக்குவலா இருக்கு. அப்போ we get unique first order PD. first order PD நமக்கு கிடைக்கும். ரைட், ஸோ ஆக்சுவலாக இது என்னன்னா, ஆக்சுவலாக இது என்னது, x ஸ்கொயர் y ஸ்கொயர் z ஸ்கொயரா, இது வந்து ஒரு ஸ்பியர். ஓகேங்களா, இது ஒரு ஸ்பியர். சென்டர் வந்து கச்சு k 0 சென்டரா வச்சு ஃபிக்ஸட் ரேடியஸ் லாம்டா வந்து மாறாது. ரைட்டுங்களா, ஸோ லாம்டா வந்து மாறாது. ஸோ அதான் மீனிங். ஆக்சுவலாக லாம்டா ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ லாம்டா ஃபிக்ஸ் ஆயிரும். ஆக்சுவலாக லாம்டா ரேடியஸ் இருக்கக்கூடிய, ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸை வேரி பண்ணக்கூடிய ஈக்குவேஷன்ஸ் தான் இந்த இது ஸ்பியர். ஓகேங்களா, ரைட். ஸோ இப்போ வந்து பண்ணலாமா. ஸோ எக்ஸை பொறுத்து ஃபஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். இப்போ என்ன வரும், எக்ஸை பொறுத்து பண்ணும்போது செயின் ரூல் யூஸ் பண்ணலாமா. ஸோ இது கேபிட்டல் எக்ஸ் ஸ்கொயர்னா செயின் ரூல் யூஸ் பண்ணி 2 × x மைனஸ் h, அப்புறம் இந்த பேஸ் எக்ஸை பண்ணும்போது 1 ஆயிரும். ஸோ இதில் எக்ஸுங்கிறதே இல்லை, அதனால 0 ஆயிடுது. இங்கே பண்ணும்போது செயின் ரூல், அப்போ செட் ஸ்கொயரை செட்டை பொறுத்து பண்ணுறோம். அப்போ செட்டை எக்ஸை பொறுத்து பண்ணணும். அப்போ செட் ஸ்கொயரை செட்டை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2z. அப்போ இந்த செட்டை எக்ஸை பொறுத்து பண்ணும்போது டோ இசட் பை டோ எக்ஸ். ஸோ லாம்டாங்கிறது கான்ஸ்டன்ட், அதனால 0 ஆயிடுது. இப்போ என்ன ஆயிடுதுன்னா 2 கேன்சல் பண்ணிடலாமா. அப்போ எக்ஸ் மைனஸ் கச்சு, இது செட்டு, இது பீன்னு எடுத்துக்குவா, இது கிடைச்சு, இது 1 இது 1 இது 2 இது 3ன்னு வச்சுக்குவோம். அடுத்து வித் ரெஸ்பெக்ட் ஒய்யை பொறுத்து பண்ணுறேன். அப்போ இது 0 ஆயிரும். 2 டைம்ஸ் ஒய் மைனஸ் கே, பேஸை டிஃபரன்ஷியேட் 1. அதே மாதிரி இங்கே செட் ஸ்கொயரை ஒய்யை பொறுத்து பண்ணுறோம். அப்போ செட் ஸ்கொயரை செட்டை பொறுத்து பண்ணும்போது 2z, அப்புறம் செட்டை ஒய்யை பொறுத்து பண்ணும்போது டோ இசட் பை டோ ஒய்ன்னு கிடைக்கும். ஸோ இதை வந்து இது கான்ஸ்டன்ட்னால 0 ஆயிரும். அப்போது டிவைட் பை 2 போடும்போது என்ன ஆயிரும்னா y மைனஸ் கே இஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் கே செட் ப்ளஸ் கியூன்னு எடுத்துக்கலாமா. ரைட், இப்போ 3 இது கிடச்சிருக்கா. ஸோ இந்த வேரியபிளை எலிமினேட் பண்ணிடலாமா ஈஸியாக. அப்படியே எலிமினேட் பண்ணலாம். அப்படியே அந்த எக்ஸ் மைனஸ் கட்சிக்கு பதில் இந்த இடத்துல இது ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். ஒய் மைனஸ் கேக்கு பதில் இது அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிடுவோமா. இப்போ என்ன ஆகும் பாருங்க. ஸோ ஒன் இம்ப்ளைஸ் எக்ஸ் மைனஸ் ஹச். ஸோ அதுக்கு பதில் என்ன கொடுக்குறோம், மைனஸ் பி செட் த ஹோல் ஸ்கொயர். கரெக்டா, மைனஸ் பி செட் த ஹோல் ஸ்கொயர். ஒய் மைனஸ் கேக்கு பதில் மைனஸ் கியூ செட் த ஹோல் ஸ்கொயர் கொடுத்தாச்சா, பிளஸ் செட் ஸ்கொயர். லாம்டாங்கிறது என்னது ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ்ல பார்த்து அக்கர் ஆகலாம். ஸோ இதுதான் என்னது, ஸோ ரெக்வயர் பிடி. இதை நம்ம சிம்பிளை பண்ணி ஈஸியாக போட்டுக்கலாம். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா தேர்ட் கொஸ்டின். செட் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஒய் ஸ்கொயர் பிளஸ் பி இது கொடுத்துருக்காங்க. இதில் எது ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ்னா ஏயும் பியும். ஸோ அப்போது வழக்கம் போல தான். ஸோ ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் 2, இண்டிபெண்டன்ட் வேரியபிள் 2. அப்போ வி கெட் யூனிக் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிடி. ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிடி கிடைக்கும். அப்போ எக்ஸை பொறுத்து பண்ணுறோம். அப்போ டோ இசட் பை டோ எக்ஸ். ஸோ இங்கே வந்து ஸோ இங்கே இது ஆக்சுவலாக இது வந்து கம்ப்ளீட்லி கான்ஸ்டன்ட். ஓகே, வித் ரெஸ்பெக்ட் எக்ஸை பண்ணும்போது கான்ஸ்டன்ட் ட்ரீட் பண்ணுறோம். அப்போது இதை மட்டும் பண்ணுவோம். அப்போ என்ன இருக்கும்னா 2x வரும். 2x + 0 இது கான்ஸ்டன்ட்லாம் அப்படியே இருக்கும்.
அதே மாதிரி இது பீன்னு எடுத்துக்கலாமா, பி 2x ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் பி, இது ஒன்றுன்னு வச்சுக்குவேன், இது ரெண்டுன்னு வச்சுக்க போகிறேன். இதுமாதிரி டோ இசட் பை டோ ஒய், ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் பார்ஷியலி. இது கான்ஸ்டன்ட்டு, இது பண்ணும்போது 2y கிடைக்கும். இம்ப்ளைஸ் இது க்யூன்னு எடுத்துக்கிறேன். ஸோ 2y எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ. அப்படியே நம்ம இந்த 3 ஈக்குவேஷன்லேருந்து ஏபியை ரிமூவ் பண்ணிடலாமா. இப்போ என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏக்கு பதில் இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் பிக்கு பதில் இதை ரீப்ளேஸ் பண்ணிடுவோம், முடிஞ்சது. ஸோ ஒன் இம்ப்ளைஸ் செட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏக்கு பதில் q பை 2y. ஓகேங்களா. அடுத்து ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் பிக்கு பதில் p பை 2x. அவ்வளோதான். ஸோ மல்டிப்ளை பண்ணினா we get the answer. pq 4xy. Therefore 4xy is the pq. This is the PDE, first order PDE. லீனியரா, லீனியர் கிடையாது, ஏன்னா இது ரெண்டும் ப்ராடக்ட்ல இருக்கா. ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் PDE. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் என்னன்னா, x square plus y square z minus c the whole square tan square alpha. ஸோ இங்கே ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் வந்து சியும் ஆல்ஃபாவும், ஓகேங்களா, சியும் ஆல்ஃபாவும். இப்போ என்ன பண்ணலாம், ரைட், இப்போ எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸை பொறுத்து பண்ணுறோம். அப்போ 2x இது 0 ஆயிரும். இங்கே வழக்கம் போல் செயின் ரூல் 2 இன்ட்டு செட் மைனஸ் சி. இது tan square ஆல்ஃபாங்கிற கான்ஸ்டன்ட் தானே. இது வந்து இதை இசட்டை பொறுத்து பண்ணும்போது டோ இசட் பை டோ எக்ஸ் கிடைக்கும். இது கான்ஸ்டன்ட்னால அப்படியே எழுதிக்கிறேன். ஓகே, ஆக்சுவலாக 2 கேன்சல் பண்ணிடலாமா. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு செட் மைனஸ் சி. ஓகே, இதை நான் பின்னு எடுத்துக்கிறேன், tan square ஆல்ஃபா. அதே மாதிரி நான் ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0 2y 2 இன்ட்டு செட் மைனஸ் சி. செட்டப் பண்ணும்போது டோ இசட் பை டோ ஒய், இது கான்ஸ்டன்ட் ஆல்ஃபா. ஸோ அப்போ என்ன கிடைக்கும், 2 ஆல் டிவைட் பண்ணும்போது y is equal to set minus c. இதை நான் q எடுத்துக்கிறேன், tan square alpha. So we eliminate alpha and c from these 3 equations. எப்படி எலிமினேட் பண்ணலாம், ஆக்சுவலாக இது டிவைட் பண்ணியாச்சுன்னா அவ்வளோதான் ஆன்சர். ஸோ இதை ஜஸ்ட் டிவைட் பண்ணிடுவோம். 2 டிவைட் 3 போடும்போது என்ன ஆயிரும்னா சியும் கேன்சல் ஆயிரும், ஆல்ஃபாவும் கேன்சல் ஆயிரும், அவ்வளோதான். ஸோ 2 டிவைட் 3 இப்போ என்ன ஆயிரும்னா எக்ஸ் பை ஒய் இந்த பக்கம், இங்கே இந்த கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும், பி பை கியூ கிடைக்கும். therefore qx py is the first order linear PDE. ஓகேங்களா, ரைட். அடுத்த கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 5. 2z x square by a square plus y square by b square. ஸோ ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் வந்து ஏயும் பியும் கொடுத்துருக்காங்க. ரைட், இப்போ நம்ம எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோமா. இப்போ ரெண்டு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் 2, இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ் 2. அப்போ we get unique PDE, right? So differentiate 2 dou z by dou x. So 1 by a square constant, 2x by a square is 0. ஓகே, 2 கேன்சல் பண்ணிடுறேன். அப்போது இது என்னதுன்னா பின்னு எடுத்துக்குவேன், இது x by a square. இது ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2. நம்ம ஒய்யை பொறுத்து பண்ணும்போது டோ இசட் பை டோ ஒய் இது 0, பி ஸ்கொயர் 2y. ஸோ 2 கேன்சல் பண்ணுறேன், அப்போ க்யூன்னு எடுத்துக்கிறேன், ஒய் பை பி ஸ்கொயர். ஈக்குவேஷன் 3 we eliminate a and b from these 3 equations. இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த 1 by a square 1 by a ஸ்கொயருக்கு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், 1 by b ஸ்கொயருக்கு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ 1 implies 2 செட் ஆல்ரெடி எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா, 1 by a ஸ்கொயருக்கு பதில் p by x. ஓகே, அடுத்து ஒய் ஸ்கொயர் நான் அப்படியே வச்சுக்கிறேன், 1 by b ஸ்கொயர் இதிலிருந்து கண்டுபிடிக்கிறேன். 1 by b ஸ்கொயர்னா q by y, அவ்வளோதான்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதுதான் அந்த ரிக்வயர்ட் பிடி. மல்டிப்ளை பை XY, அது XX கேன்சல் ஆகிடுதாமா, 2Z X கேன்சல் ஆகிடுதா, XP YQ. ஸோ இதுதான் பிடி, ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் பிடி. Question number 6. Okay. 2Z AX plus Y whole to the power 2B. ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் வந்து A B கொடுத்துருக்காங்க. இப்போ யூனிக் PD கிடைக்குமா? ஸோ எக்ஸை போட்டு டிஃபரன்ஷியேட் 2 dou Z by dou X. இங்கே செயின் ரூல் 2AX plus Y பேச பண்ணும்போது ஒரு A கிடைக்கும். இது கான்ஸ்டன்ட் 0. அதே மாதிரி 2 dou Z by dou Y 2AX plus Y. ஸோ ஒய்யை பொறுத்து பண்ணும்போது 0 ஆயிடுது, 1 கிடைக்கும். ஸோ இம்ப்ளைஸ் 2 கேன்சல் பண்ணிக்கிறேன், அது Pன்னு எடுத்துக்கிறேன். AXY into A. அதே மாதிரி Qன்னு எடுத்துக்கிறேன், 2 கேன்சல் பண்ணுறேன், AXYன்னு எடுத்துக்கிறேன். This is equation number 1, this is equation number 2, this is equation number 3. So eliminate பண்ணலாமா? என்ன பண்ணலாம்? ஆக்சுவலாக நம்ம இங்கே போகும்போது இப்போ பழைய சம மாதிரி இது பண்ண முடியாது. ஆக்சுவலாக இதில் பி இங்கே இதில் சப்ஸ்டிட் பண்ணும்போது மறுபடியும் பி அக்கர் ஆகும், பி எலிமினேட் ஆகாது. அப்போ நம்ம இவங்களுக்குள்ளே பண்ண பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இவங்களுக்குள்ளே பண்ண பார்ப்போம். என்ன பண்ணலாம்? ஆக்சுவலாக இது அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுவோமா? இது இங்கே சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன ஆயிரும்னா 2 இம்ப்ளைஸ் P இதை Qன்னு எழுதிக்கிறோம், QAன்னு வந்துடும். ஓகே, அது ரெண்டு ஈக்குவேஷன் கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்னென்னா A கண்டுபிடிக்கணுமா? A இதில் கண்டுபிடிக்கலாம். ஒன்று இதில் A கண்டுபிடிச்சி இதில் பிளேஸ் பண்ணலாம். இதில் ஏக்கு பதில் இல்லைன்னா A இதில் பிளேஸ் பண்ணிடலாம், எல்லாம் ஒன்று தானே. ஸோ இந்த A வேல்யூவை ஒன்று இதில் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று பிளேஸ் பண்ணலாம். ஸோ இதிலிருந்து A ஈக்குவல் P/Q வந்து A கரெக்டாக. இந்த ஏங்கிறது இங்கே ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் ஒன்றில் சப்ஸ்டிட் பண்ணணும்னு கிடைக்கும்னா P ஈக்குவல் டு P/Q X plus Y again P/Q கிடைச்சு. இப்போ P ஸோ மல்டிப்ளிகேஷனாக தானே இருக்குது, P கேன்சல் ஆகிடும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது Q PX/Q plus Yன்னு கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் யூனிக். இப்போ இதில் கொடுத்தாலும் அதான் வரப்போகுது. இப்போ இதில் இதுதான் PD கிடைச்சிருக்கா. ஸோ இப்போ சப்போஸ் இதில் கொடுத்தாலும் அதான் வரும். Q டேரெக்டாக வந்துடும். ஆமாம், இது டேரெக்டாக Q இருக்கா, இந்த இருக்குது. இந்த ஏக்கு பதில் P/Q இந்த இருக்கா, ஏக்கு P/Q, எக்ஸ் ஆல்ரெடி இதே இடத்துல இருக்குது, ஒய் இது. ஸோ எப்படி பார்த்தாலும் யூனிக் PD கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து 7th one. ஸோ செட்ஸ் ஈக்குவல் டு A into X plus Y B into X minus Y. ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் வந்து AB. ஸோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்க்கணும். ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் எது அதை பொறுத்து பண்ணணும். ஓகேங்களா? சரி, XY C T 3 கொடுத்துருக்காங்க. XY C மூணாவது ஒன்று எழுதிக்கலாம். AB T plus C. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் வந்து 3. ஓகேங்களா? நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் வந்து 3. இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் வந்து அதுவும் 3 தான். ஆனால் எக்ஸும் ஒய்யும் T, எக்ஸு ஒய் T 3க்கு 3 இருக்கா. இப்போ யூனிக் PD தான் கிடைக்கும், ஃபர்ஸ்ட் ஆர்டர் PD. ரைட். ஸோ பண்ணலாமா? இது dou Z by dou X எக்ஸை பொறுத்து பண்ணும்போது ஜஸ்ட் A கிடைக்கும், இங்கே ஜஸ்ட் P கிடைக்கும், இதில் எதுவுமே கிடைக்காது. இப்போ P வந்து A ப்ளஸ் Pன்னு எடுத்துக்கலாம். ஒய்யை பொறுத்து பண்ணும்போது இது ஜஸ்ட் A, இங்கே ஒரு மைனஸ் B கிடைக்கும். அப்போ Q வந்து A மைனஸ் B.
ஈக்குவேஷன் அடுத்து ஆக்சுவலாக பிக்யூன்னு எடுக்க முடியாது. ஆனால் இங்கே டீன்னு புதுசாக ஒரு வேரியபிள் வந்துருக்கு பார்த்தீங்களா, அதனால் நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். இது எடுக்க முடியாது, இருக்கட்டும், அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். பிக்யூன்னு இல்லைனா டீன்னு புதுசாக ஒரு வேரியபிள் வந்திருக்கா, அதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியல, அதனால் அது யூஸ், அதனால் அப்படியே எடுத்துக்கோம். டெரிவேட்டிவ் வச்சு எழுதிப்போம். அப்போது டோ இசட் பை டோ டி. ஸோ இதில் டிஏ இல்லை கான்ஸ்டன்ட், டிஏ இல்லை கான்ஸ்டன்ட் இங்கே. இப்போ ஏபி. ஓகே, அப்போது ஈக்குவேஷன் நம்பர் 1, ஈக்குவேஷன் நம்பர் 2, ஈக்குவேஷன் நம்பர் 3, ஈக்குவேஷன் நம்பர் 4, 4 இருந்து அந்த ஏபிசியை ரிமூவ் பண்ணியாச்சுன்னா வி கெட் யூனிக் பிடி. எப்படி ரிமூவ் பண்ணலாம் பாருங்கள். ஸோ நம்ம இங்கே போகக்கூடாது, மறுபடியும் இங்கே போனீங்கன்னா சி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்போம். சரிங்களா, இங்கே போகக்கூடாது. இப்போ இவங்களுக்குள்ளே முடிச்சிட்டோம்னா ப்ராப்ளம் முடிஞ்சு. அப்போ நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோமே ஒரு ரிலேஷன், என்னது 9th standard or 8th standard நினைக்கிறேன். அந்த ரிலேஷன் பிட்வீன் these 3 terms, a plus b the whole square, a minus b the whole square is equal to the a square b square னா மணி சப்ராக்ட் பண்ணணும். a square b square கேன்சல் ஆயிரும். இங்கே ஒரு 2ab ஒரு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 4 + 4ab வந்துருமா. இல்லைன்னா வழக்கம் போல் என்ன பண்ணிக்கலாம்னா இதை அப்படியே நம்ம இது பண்ணணும். இந்த எலிமினேஷன் மெத்தடில் இது ரெண்டையும் சால்வ் பண்ணி ஏ கண்டுபிடிச்சிருக்கீங்க, ஏயும் பியும் கண்டுபிடிச்சி அதை இதில் பிளேஸ் பண்ணலாம். அப்படியும் பண்ணிக்கலாம், இல்லை இப்படியும் பண்ணிக்கலாம். ஸோ a plus b the whole square, a plus b க்கு பதில் dou z by dou x the whole square. We know that. Okay. For every a comma b belongs to what? Real number. Real number or complex number? Complex number true இருக்குமா? a plus b the whole square. So yes, this is true for complex number also. Okay, so a minus b க்கு வந்து dou z by dou y the whole square. 4 dou z by dou t. So this is the required PD, first order PD, first order degree 2 linear PD. Question number 8. Log of a set minus 1 x plus ay plus b. a and b வந்து arbitrary constants. ஸோ அப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுமா log. ஸோ எகெயின் செயின் ரூல் தான். செயின் ரூல் நமக்கு தெரியுதுண்ணே. ஆக்சுவலாக செயின் ரூல் என்னென்னா இப்படி கொடுத்துருப்பாங்க, y ஆஃப் sin ஆஃப் cos ஆஃப் log ஆஃப் e பவர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 7 இப்படி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, செயின் ரூல். ஸோ நிறையா இருக்குது அப்படின்னா, அதாவது சைன் எக்ஸ் மாதிரி கன்சிடர் பண்ணுறோம். செயின் ரூல், செயின் அது எக்ஸ் மாதிரி கன்சிடர் பண்ணிட்டு இது கேபிட்டல் எக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. டேக் திஸ் கேபிட்டல் எக்ஸ். இப்போ சைன் கேபிட்டல் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் கேபிட்டல் எக்ஸ். ஓகே, அப்போ சைனோட இது முடிஞ்சிடும். அடுத்து யார் இருப்பாங்கன்னா இங்கே காசு இருக்கா, காசு இருக்கு. அப்போ காஸ் ஆஃப் இது முடிஞ்சிடும். இப்போ காஸ் கேபிட்டல் எக்ஸ் மாதிரி நினச்சிக்கோங்க. அப்போ காஸ் கேபிட்டல் எக்ஸ் பண்ணானது மைனஸ் சைன் கேபிட்டல் திஸ் எக்ஸ். இப்போ காசோட வேலை முடிஞ்சிடும். அடுத்து லாக் திஸ்ன்னு இருக்குமா, லாக் எக்ஸ்ன்னு நினச்சிக்கோங்க. அப்போ லாக் எக்ஸ் அப்படின்னா 1 கேபிட்டல் எக்ஸ். ஓகேங்களா, அது போட்டிங்கன்னா இது முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் இங்கே பண்ணும்போது அதே தான், இதை பண்ணும்போது இது எக்ஸை பொறுத்து அடிஷன் தானே இருக்குது, அப்படியே பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணணும்னா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் dy by dx. ஸோ டிஃபரன்ஷியேஷனில் செயின் ரூல் தான் நமக்கு நிறையா டெரிவேட்டிவ்ஸு கொடுக்குது, ரைட்டுங்களா. ஸோ இன்டெகிரேஷன் அது இல்லாதனால தான் அங்கே பிரச்சனை ஆகிப்போச்சு. அப்போது காஸ் ஆஃப் லாக் ஆஃப் e பவர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 7. ஓகே, சைன் ரோஸ். அடுத்து காசை பண்ணும்போது மைனஸ் சைன் ஆஃப் லாக் ஆஃப் e பவர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 7. அடுத்து லாகை பண்ணும்போது 1 e பவர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 7. அப்புறம் இங்கே பண்ணும்போது e பவர் எக்ஸ் ஸ்கொயர் e பவர் எக்ஸ், அப்போ 2x வரும் அந்த இடத்துல. அவ்வளோதான். ஸோ இதுதான் செயின் ரூல். ரைட், இப்போ கொடுத்துட்டாங்களா. அப்போ லாக் கேபிட்டல் எக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அப்போ 1/az -1. ஓகேங்களா, அதாவது இதை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். பண்ணிவிட்டு அப்போ உள்ளே போகணும். உள்ளே போகும்போது நான் எக்ஸை பொறுத்து பண்ணணும். எக்ஸை பொறுத்து பண்ணும்போது இதை எக்ஸை பொறுத்து பண்ணுறேன். dou z by dou x.
இது கான்ஸ்டன்ட்னால 0 ஆயிடுது. இங்கே 1 இங்கெல்லாம் 0 தான். அப்போது என்ன கிடச்சிருக்குன்னா இம்ப்ளைஸ் ஏ இது பின்னு எடுத்துக்கலாமா, az minus 1 equal to 1. அடுத்து நான் ஒய்யை பொறுத்து பண்ணும்போது 1/az minus 1 a dou z by dou y 0. ஸோ இது 0 ஆயிரும், இங்கே a கிடச்சிருக்கும். அப்போது இது எப்படி எழுதிக்கிறேன்னா a q by az minus 1 equal to a. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்கள். ஸோ இது ஒன்று கிடைக்கும், இது 1 இது 2 3 இந்த 3 இதுலேருந்து எப்படி சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஆல்ரெடி இதில் ஏ கேன்சல் ஆயிடுது. ஓகே, கியூன்னு இருக்கா. ஸோ இதில் டிவைட் பண்ணி பார்ப்போமே. 2/3 போடும்போது ஏ கேன்சல் ஆயிடும், இந்த டேர்ம் கேன்சல் ஆயிடும். p/qன்னு இருக்குமா, p/qன்னு இருக்கும். எங்கே டிவைட் பண்ணும், 1/aன்னு இருக்கும். அப்போது p = ap = qன்னு இருக்கா. இதில் நம்ம a கண்டுபிடிச்சிடலாம். a = q/pன்னு கிடைச்சிருக்கோம். இப்போ இந்த a வேல்யூவை எங்கேனாலும் ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இங்கே ப்ளேஸ் பண்ணாலும் சரி தான், எங்கேனாலும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இங்கே போயிடக்கூடாது, இங்கே வந்து b இருக்குது. நம்ம இந்த ஈக்குவேஷன் 2 or 3ல் சப்ஸ்டிட் பண்ணிக்குவோம். ரைட்டா, இங்கே பண்ணிடலாமா, 3ல் பண்ணுவோம், அது ஈஸியாக இருக்கும். 3ல் வந்து இந்த ஏஏ கேன்சல் பண்ணால் என்ன வரும், q/az minus 1 = 1 இருக்குமா. இப்போ q வந்து az minus 1 இருக்கும், அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஏக்கு பதில் q/p set minus 1 multiply by p. இப்போ pq q set minus p. This is the PDE, first order first degree non-linear PDE. ஆனால் pq வந்து ப்ராடக்டில் இருக்கு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ ரிமைனிங் வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம்.